சர்வ பரிபாலனின் அன்பை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. சலாத். குரான் சொல்லும் உண்மை என்ன? பொதுவா சலாத்துங்கிற வார்த்தைக்கு பிரார்த்தனை அல்லது தொழுகைன்னு தான் அர்த்தம் கொடுக்கறாங்க. ஆனா குரானை அடிப்படையா வச்சு பார்க்கையில இந்த அரபு வார்த்தைக்கு தொடர்பு, கனெக்ஷன் அப்படின்னு ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. குரான் இந்த அர்த்தத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னு இப்போ நாம விரிவா பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. இந்த சலாத்துங்கிற அரபு வார்த்தையோட சொல் பிறப்ப பார்த்தோம்னா ஸ்வாத், லாம், வாவ் அப்படிங்கிற 3 வேறு எழுத்துக்கள்ல இருந்து வருது. சலா, சலாத், முசல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் உணர்த்துற அர்த்தம் என்னன்னா ஒரு விஷயத்தோட தொடர்பில் இருக்கிறது அல்லது தொடர்பில் இருப்பவர்னு அர்த்தம். இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நிழல் எப்படி அதன் மூலத்தை, அதாவது அதன் சோர்ஸை விட்டு பிரியாம அதை தொடர்ந்துகிட்டே இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு தொடர்பை இது உணர்த்துது. இந்த சலாங்கிற வார்த்தையை ரொம்ப சரியா புரிஞ்சுக்க குரான்ல 75வது அத்தியாயத்துல இருக்கிற 31 மற்றும் 32வது வசனங்களை இப்ப பார்ப்போம். சலான்னா என்னங்கிற உண்மையான அர்த்தத்தை இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவா நமக்கு வெளிப்படுத்துது. ஆரம்பமா இந்த வசனங்கள் எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிப்போம். அக்கிரமமா உள்ளவங்களை பத்தியும் அகந்தையோட நடக்கிறவங்கள பத்தியும் பேசும்போதுதான் இந்த வார்த்தைகள் வருது. அவங்க நிலைய சொல்லும்போது இறைவன் இப்படி சொல்றான்: ஃபலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கத்தப வதவல்லா. உண்மையாகவும் இல்லை, சல்லாவிலும் இல்லை, மாறாக பொய்யுரைப்பிலும் புறக்கணிப்பிலும் உள்ளான். இப்போ இந்த 2 வசனங்களையும் ஒப்பிட்டு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஒரு வார்த்தையோட சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்க ஒரு அறிவார்ந்த வழி இருக்கு. அதாவது ஒரு வார்த்தைக்கு எதிர் சொல்லா எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த வார்த்தையோட அர்த்தம் நமக்கு தெரிஞ்சா அதை வச்சு நாம தேடுற வார்த்தையோட அர்த்தத்தை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அடிப்படையில பாருங்க, 31வது வசனத்துல உண்மையா இருக்கலன்னு வருது. அதுக்கு எதிர் சொல் வார்த்தையை பயன்படுத்தி 32வது வசனத்துல பொய் உரைக்கிறான்னு வருது. அதே போல 31வது வசனத்துல சல்லா இல்லைன்னு வருது. அதுக்கு எதிர் சொல் வார்த்தையை பயன்படுத்தி 32வது வசனத்துல புறக்கணிக்கிறான்னு வருது. அங்க வந்திருக்கிற தவல்லாங்கிற வார்த்தைக்கு புறக்கணித்தல் அல்லது விலகி திரும்பிக் கொள்ளுதல்னு அர்த்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, சல்லா இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் புறக்கணித்தல் அல்லது விலகி திரும்பிக் கொள்ளுதல்னா அப்போ சல்லாங்கிறதுக்கு அர்த்தம் என்னவா இருக்க முடியும்? கண்டிப்பா நோக்கி திரும்புதல் அல்லது விலகாமல் தொடர்பில் இருத்தல்னு தானே இருக்க முடியும். ஆக டிக்ஷனரி அடிப்படையில பார்த்தாலும் சரி, குரான் அடிப்படையில பார்த்தாலும் சரி, சலா அல்லது முசல்லிங்கிறது ஒரு விஷயத்தோட உறுதியான தொடர்பில் இருக்கிறதையும் அதை நெருக்கமா பின்தொடர்வதுங்கிற உணர்வைத்தான் வெளிப்படுத்துது. குரான்ல அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடங்களை வச்சு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த அகிலத்தை படைச்சு நிர்வகிக்கிற இறைவன் நமக்கு உணர்த்துற வாழ்க்கை நெறிய சரியா புரிஞ்சுகிட்டு அதை விட்டு விலகாத ஒரு தொடர்பை எப்பவும் வச்சிருக்கிறது தான் உண்மையான சலாத்தாகும். சர்வ பரிபாலன் நாட்டத்துல இருந்தா வரக்கூடிய நாட்கள்ல சலாத்ங்கிற இந்த அரபி வார்த்தை இடம்பெற்றிருக்கிற வசனங்களை ஒவ்வொன்னா எடுத்து பார்ப்போம். சலாத்ங்கிற வார்த்தைக்கு இங்க நாம கண்டுபிடிச்ச அந்த தொடர்புங்கிற அர்த்தம் அங்க இருக்கிற வசனங்கள்ல எப்படி சரியா பொருந்தி வருதுன்னு அலசி பார்ப்போம். இந்த பயணத்தோட இடையில குரான்ல இருந்து வேற ஏதாச்சும் புதுசா மனசுக்கு அமைதி தர்ற நினைவூட்டல்கள் கிடைச்சாலும் அதையும் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இறைவன் அனைத்தையும் நன்மையாக்கி வைப்பானாக. சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.